ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டர்ஸ் கிரிக்கெட். கிரிக்கெட் தெரிஞ்சா பேசு. ஸோ இன்னைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் முடிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்தியா ஒன் த மேட்ச். ஐ எம் பிரிட்டி மச் ஹாப்பி சீயிங் த ரிசல்ட். ஏன்னா மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மேட்ச்னு தான் சொல்றாங்க. அப்படி நடந்ததாங்கிறது எனக்கு தெரியல. ஐ உடன் கால் இட் அ ஒன் சைடட் மேட்ச். பட் கொஞ்சம் பாகிஸ்தான் சைட்ல இருந்து பேட்டிங் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்க பவுலிங் தே ஷோட் சம் கைண்ட் ஆஃப் இது காமிச்சாங்கன்னு தோணுச்சு எனக்கு. மேபி இன்னொரு 30 or 40 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா பேட்ல கொடுத்துருந்தாங்கன்னா பாகிஸ்தான் சைடு அவங்க பவுலிங் கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருப்பாங்களோங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்தியா வந்த மேட்ச். வெரி குட் பவுலிங், எக்ஸ்ட்ரானரி பவுலிங் ஃப்ரம் குல்தீப் யாதவ், அண்ட் வெரி குட் பேட்டிங் ஃப்ரம் அபிஷேக் சர்மா அப் ஃப்ரண்ட். பாலா, உன்னோட ஒப்பீனியன் என்ன? மேட்ச் எப்படி போச்சு? ஹாய் கணேஷ். சூப்பர். எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பிடா. அண்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான் ரிசல்ட் போயிருக்கு. அண்ட் நீ ஒன் சைடட் மேட்ச் இல்லைன்னு சொல்ற, ஆனால் இது ஒன் சைடட் மேட்ச் தான். ஓகே. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதானே தவிர கொஞ்சம் ஜாலி, கொஞ்சம் மேட்ச் ப்ராக்டிஸ் இருக்கணும்னு கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க. பட் இப்போ என்ன சொல்லுது, அவங்களோட அப்ரோச் இருக்கு பாரு, ரொம்ப அல்ட்ரா அக்ரெசிவ் அப்ரோச். ஓகே. அதனால தான் வந்து அவங்களுக்கு விக்கெட்ஸ் ஃபால் ஆச்சு. ஈஸி, ரொம்ப குவிக் விக்கெட்ஸ் ஃபால் ஆச்சு. ப்ளஸ் ஓகே. அவங்களுக்கு அவங்க மோர் ரன். அவங்க வந்து எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைசிங்னா, டாஸ் வின் பண்ணிட்டு பேட்டிங் எடுத்தது தான். அது ரொம்ப ஒரு ஒரு பிளண்டா இருக்கு இந்த கண்டிஷன்ல பொறுத்தவரையும். துபாய் கண்டிஷன்ல நம்ம ஆல்ரெடி நம்ம பிச் அனாலிசிஸ்லயே நம்ம சொல்லியிருக்கோம். ஐ அதுவும் திங்க் இந்த நீ ஆல்ரெடி பர்டிகுலரா. இந்த பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்க. ஆமா. ஒரு ஐஎஸ் இதுல என்ன, ஐ துபாயில் லெஜெண்ட்ஸ் லீக். நடந்த மேட்சஸ் எல்லாமே, லீக் மேட்சஸ் எல்லாமே பார்த்தா 15ல 11 மேட்சஸ் வந்து சேசிங்ல இது ஆயிருக்கு. நிறைய சேசிங் டீம் தான் ஜெயிச்சிருக்கு. ரீசன் ஏன்னா, அப் ஃப்ரண்ட்ல ஸ்டார்டிங்ல அப் ஃப்ரண்ட்ல வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபேஸ் பவுலருக்கு பால் இதாகும், ஸ்விங் ஆகும். அந்த ஓகே. பவுன்ஸ் அந்த கொஞ்சம் கேரி ஆகும். ஸோ அது இயர்லி விக்கெட்ஸ் இதாகும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரையும். தென் ஓகே. ஸ்லோ ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. ஸ்பின்னர்ஸ் பிச் ட்ரையா இருக்கறனால, ஹீட் கண்டிஷன் ட்ரையா இருக்கறனால ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் கொடுக்கும். லேட்டர் ஓகே. அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல தான் ரன் அடிக்க முடியும். ஸோ இதுதான் இன்னைக்கும் நடந்திருக்கு. ஷைன் அஃப்ரிடி பார்த்தா அவன் தான் ஒரு பேட்டர் மாதிரி, ஒரு ஃபினிஷர் ஹிட்டர் மாதிரி வந்து அடிச்சிட்டு ஆமா. போயிருக்கான். இயர்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி, அவன் க்ளீன் ஹிட்டிங் எல்லாமே சூப்பரா க்ளீன் ஹிட். ஆனா என்ன ரீசன்னா, டுவர்ட்ஸ் த எண்டு பார்த்தோன்னா, டியூன்னு நான் சொல்ல மாட்டேன், அந்த ஷீன்னு சொல்லுவோம். ஓகே. புரியுதா? அந்த லிட்டில் ஷின் என்ன ஆகும்னா, பால்ல இருந்து ஸ்கிட் ஆகும் பால். ஓகே. ஸோ அது பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது ஒரே ஓகே. யூனிஃபார்மா போயிடும். பால் வர்றது ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும் பேட்ஸ்மேன் ஓகே. லேட்டர் ஆஃப் த இன்னிங்ஸை பொறுத்த வரையும். ஸோ அதனால தான் இந்த துபாய் கண்டிஷன்ஸ் மோஸ்ட்லி டூ ஃபேஸ் விக்கெட்டா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஓகே. ஷின்னால தான் நமக்கு இதாச்சு. இப்போ இனிஷியல் இதுல ட்ரையா இருக்கிறதுனால நம்ம ஸ்பின்னர்ஸ் நல்லா இது பண்ண முடிஞ்சுச்சு, ஹோல்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த பிச்சில் அதுவும் நம்மளோட ஜெய்ஜாண்டிக் பேட்டிங் லைனப், எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்க போது ஒரு வின்னிங் ஸ்கோர்னு பார்த்தா ஒரு 175 to 180 ரேஞ்ச் அடிச்சிருந்தா மட்டும்தான் அவங்களால எதாவது பண்ணியிருக்க முடியும். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபயர் பவர் கிடையாது. என்னதான் மைக்கர்சன் வந்து லைக் அல்ட்ரா அக்ரெசிவ் அப்ரோச் போங்க, ஃப்ரீடம் கொடுத்தாலும் அது மிஸ்ஃபயர் ஆயிருக்கு, அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி. அவங்களோட இதுல இன்னொன்னு ஆக்சுவலி பார்த்தா நான் யா, சார் குட் குட் குட். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, அவங்களோட பேட்டர்ஸ் பார்த்தாங்க, மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்தா பாட்டம் ஹேண்டட் டாமினன்ட் பிளேயர்ஸ். ஸோ ஓகே. இது என்ன குறிக்குதுன்னா, அவங்களால பேக் ஸ்விங் எதிர்பார்ப்பாங்க. பால் கொஞ்சம் ஷார்ட்டர், அந்த ரேஞ்ச் ஆஃப் டெலிவரிஸ் எல்லாம் அவங்களால, அந்த பேக் ஸ்விங்கு பிரிஸ்ட் இதனால அவங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். அவங்க ஓகே. பாட்டம் ஹேண்ட் நீ அவங்க அடிச்ச இப்ப பும்ராவோட ஃபரான் அடிச்ச சிக்ஸ் எல்லாம் பார்த்தா நல்ல குவாலிட்டி. இது எல்லாமே லெங்த் பால். அவன் அதனால ம். கிளியர் பண்ணான். ஃபக்கருக்கும் ஆர்டிக் பாண்டியா சில பால் மிஸ் அவுட் பண்ணதும் அடிச்சதுமே பார்த்தா அந்த லெங்த் பால்ல இது பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டான். அப்புறம் ஒரு ஃபுல் டாஸ் யூஸ் பண்ணதுனால மிஸ் ஆச்சு. வேறஸ் இந்த இனிஷியல் பார்த்தோன்னா ஒரு 3 to 4 ஓவர்ஸ்ல இந்த இவனுக்கு முகமது ஹாரிஸ்க்கு பும்ரா போட்ட பால் ஆல்மோஸ்ட் 3 to 4 டிகிரி பால் ஸ்விங் ஆச்சு. ஸ்விங் ம். இருந்தது இந்த ஏர்லி ஓகே. ஆஃபர். ஸோ ஓகே. அண்ட் ஃபுல்லர் லெங்த் போட்டாங்க. அதனால ஓகே. விக்கெட்ஸ் ஈஸியா வந்துச்சு. அவனுங்களும் மிஸ் ஓகே. டைமிங் பண்ணாங்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த பால் வந்து கொஞ்சம் வந்து ஏர்லியா ப்ரெடிக்ட் பண்றதுல டஃப்பா இருக்கும் பாட்டம் ஹேண்டட் டாமினன்ட் பிளேயர்ஸ்க்குலாம். ஸோ இது ஒரு ஓகே. ஃபேக்டர் இந்த இதுல. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம ஸ்பின்னு இது பார்த்தோன்னா அவங்க வந்து வேரியேஷன்ஸ் காமிச்சாங்க.
இப்போ குல்தீப் அந்த ஒரு 6 overs 42 for 2, டு பி ஃப்ரேங்க் டீசென்ட் தான். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 6 overs பாகிஸ்தானுக்கு பொறுத்தவரையும் ஒரு 6 overs 42, ஓகே. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த குல்தீப்போட அந்த ஒரு ஓவர் ஷட் டவுன் ஓவர், அக்சர் பட்டேல் நெக்ஸ்ட் ஒரு 3 balls டாட் போட்டதுனால ஃபக்கர் ஜமான் வந்து ஒரு இமிடியேட்டா ரியாக்ட் பண்ற பிளேயர். அவன் அக்சர் பட்டேல் கரெக்டா வெயிட் பண்ணிருக்கான், இவன் அடிப்பான்னு ஒரு ஆந்த மாதிரி அப்படியே வெயிட் பண்ணி அப்படியே கொக்கி போட்டு தூக்கிட்டான் டவுன் த ட்ராக் வந்து. அதே மாதிரி இவனுக்கு சல்மான் அலியாக கேப்டனுக்கு வந்து அழகா வெளியில போட்டு அவன் வந்து ஸ்வீப் அடிப்பான்னு அழகா ஸ்லோ பண்ணி அப்படியே ஃபிளைட் பண்ணி இது பண்ணி விட்டான், விக்கெட் எடுத்தான். ஸோ இந்த ஒரு நியூஆன்சஸ் இருக்கு. அண்ட் நம்ம எல்லாமே டுவர்ட்ஸ் ஸ்டெம்ப் அட்டாக் பண்ணோம். அண்ட் இந்த 4 meter லெங்த் குட் லெங்த் ஏரியாவை இது பண்ணோம். பிச் ஸ்பின்னர்ஸோட பிச் மார்க் பார்த்தோம்னா 4 meter லெங்த் டார்கெட் பண்ணோம். அவங்க ரொம்ப கான்ட்ராக்டரியா இருந்துச்சு. வெரி ஃபியூ ஸ்பின்னர்ஸ் மட்டும், அபரார் அகமதும் சைம் அயூப், இவங்க 2 பேர் தவிர மற்ற 2 ஸ்பின்னரும் ரொம்ப புவரா போட்டாங்க. அதான் இது. அண்ட் நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸை டார்கெட் பண்ணி அடிச்சிட்டோம். ஓகே. ஆக்சுவலி எனக்கு ஒரு கொஸ்டின் என்ன இருந்ததுன்னா, ஐ திங்க் யூ பிரிட்டி மச் ஆன்சர்ட் தட் கொஸ்டின். லைக் ரொம்ப மைக் ஹேசன் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஃபுல் ஆன் அக்ரெசிவ் அப்ரோச் இருந்ததா, அதனாலதான் நிறைய டாப் பேஜ் வந்ததான்னு நான் அப்ரண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 விக்கெட்ஸ்ல ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 விக்கெட்ஸ்ல ஒரு 3 or 4 வந்து டாப் பேஜ்ல தான் இருந்தது. ஸோ அதுதான் அதனாலதான் ஐ திங்க் யூ ஆன்சர் தட் கொஸ்டின் பிரிட்டி மச். ஸோ கரெக்ட், அதுதான் நீ சொன்னது கரெக்ட். நீ கேட்ட கேள்வி கரெக்ட். அது என்னன்னா, அவன் மைக்கர்சன் வந்து ஓவர் ஃப்ரீடம் கொடுத்ததுனால இவங்க அது மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. ஆக்சுவலா இவங்க வந்து அது கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணல. அண்ட் நம்மளோட குவாலிட்டி சைடு, நம்ம குவாலிட்டி பவுலிங் அட்டாக்ஸ் அண்ட் ஸ்மார்ட்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நம்ம நிறைய T20 மேட்ச் ஐபிஎல் மாதிரி ஒரு குவாலிட்டி பேட்டர்ஸ் குவாலிட்டி பவுலர்ஸ் ஃபேஸ் பண்ணதுனால நம்ம பவுலர்ஸ்க்கு எந்த இடத்துல எந்த லெங்த் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் சூரியகுமார் யாதவோட கேப்டன்சியும் நம்ம பாராட்டணும். அவன் என்ன ட்ரை பண்ணான்னா, சம்மே கொஸ்டின் தட் பும்ரா வந்து அகெயின் 3 overs ஃபர்ஸ்ட் 6 பவர் பிளேலயே முடிச்சிட்டோன்னு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுவாங்க. பட் அவனோட ஐடியா இருந்துச்சுன்னா அக்ரெசிவா இருந்தது. அந்த டயத்துல ஃபக்கர் ஜமான் விக்கெட் எடுக்கணும், ஆர் இந்த அந்த அந்த பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகுது, அந்த டயத்துல ஒரு விக்கெட் தேவைன்னு பும்ராவை ஃபினிஷ் பண்ண பார்த்தான். 1 bad ball அவன் கிளீன் ஹிட் பண்ணிட்டான். ஸோ அதனால அந்த அவனோட 3rd over கொஞ்சம் ரன் போச்சே தவிர, அண்ட் கரெக்டா வந்து யூஸ் பண்ணிட்டான் எந்தெந்த பிளேயர்ஸுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் குல்தீப் யாதவ கரெக்டா வந்து ஃபரான் ஆடும்போது யூஸ் பண்ணான். அக்சர் பட்டேல் கரெக்டா வந்து ஃபரானுக்கு ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு அடுத்து ஃபக்கர் ஜமானுக்கு அவன் கரெக்டா லெஃப்ட் ஹேண்டர் போடக்கூடாதுன்னு கான்செப்ட்லாம் ஒரு சைடு வச்சுக்கிட்டா கூட, பட் ஆஃப்டர் பவர் பிளே தான் யூஸ் பண்ணான். அக்சரை முன்னாடி பவர் பிளேல யூஸ் பண்ணல. அப்படி யூஸ் பண்ணியிருந்தானா எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தானா இன்கேஸ் அந்த லாஸ்ட் ஓவர் ஆஃப் இது இன்ஸ்டெட் ஆஃப் பும்ரா அக்சருக்கு கொடுத்திருந்தானா மேபி 10 runs பேருக்கு சான்சஸ் அதிகமா இருந்திருக்கும். புரியுதா? அது ஒரு 10 to 12 runs ஈவன் அந்த மாதிரி போயிருக்க சான்ஸ் இருக்கும். ஆனா அந்த ஷட் டவுன் ஓவர்ஸ் கொடுத்ததுனால யூசேஜ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இதே அவன் பாரு, சல்மான் அலியாகா முகமது நவாஸை வந்து அந்த டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் பவர் பிளே நம்ம வந்து 4 overs 42 for 2 இருந்தோம். அவங்க 6 overs 42 for 2. அடுத்த ஓவர் அப்ரார் அகமத் போட்டான், சூப்பரா போட்டான். இன்ஃபேக்ட் இன்னைக்கு அவன் தான் கண்ட்ரோல் இருந்துச்சு அவங்க பவுலிங் லைனப்ல. சைம் வைப் எக்ஸ்ட்ரா நிறைய போட்டான். அவனும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 ball தவிர ஆமா ரைட்லி பாயிண்ட் அவுட், அவன் தான் விக்கெட்ஸ் எல்லாமே எடுத்தான். அண்ட் கில்லோட விக்கெட் எக்ஸ்ட்ராடினரி, அந்த கேரம் பால் செம்ம விக்கெட், ஹைலைட் நல்ல பால் அது. அவன் கேரம் பால் எக்ஸ்ட்ராடினரியா யூஸ் பண்றான் சைம் வைப் அந்த பவர் பிளேல. அதாவது என்னன்னா, அந்த திலக் வர்மா ஒரு லாஸ்ட் இதுல ஒரு 13 runs அடிப்பான் நவாஸ். அவனோட மைக்கர்சன் சொன்ன நம்பர் 1 ஸ்பின்னரை போலன்னு போலப்பான். கரெக்டா ஸ்மார்ட்டா ஆடி இருப்பான். ஒரு பால் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிச்சிருப்பான், ஒரு பால் அழகா வந்து ஸ்ட்ரைட் டிரைவ் ஒன்று இது பண்ணியிருப்பான், இன்னொரு பால் வந்து ஃபீட் யூஸ் பண்ணி இது பண்ணியிருப்பான், இன்னொன்று வந்து ஸ்வீப் பண்ணியிருப்பான். ஸோ அழகா அந்த அவன் ஓவர நவாஸ் ஓவர அவன் லெஃப்ட் அந்த பவர் பிளேல ஸோ அதை கரெக்டா ஐடியலா யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஸ்மார்ட்னஸ் இன் கேப்டன்சியும் ஒரு மேட்டர்னு நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, புரியுது. நான் நெக்ஸ்ட் என்ன எனக்கு கொஸ்டின் இருந்ததுன்னா, லைக் நம்மளோட பவர் பிளே அவங்களோட பவர் பிளே தான் டிஃபரன்ஸ் இந்த மேட்ச்னே சொல்லலாமா? ஏன்னா வந்து லைக் இன்னொரு கொஸ்டின், இதோட சப் கொஸ்டினா கூட நான் வைக்கிறேன். அந்த அவங்க பவர் பிளேல ரன் அடிக்க முடியாம போனதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டைம்ல பிச் 2 ஃபேஸ்டா இருந்ததுன்னு நீ சொன்ன இல்லையா? அதனால அவங்க அடிக்க முடியாம போச்சா,
இல்ல நம்ம பவுலிங் வந்து ஃபேஸ் பண்ற அளவுக்கான ஒரு குவாலிட்டி ஆர் ஒரு ஒரு கெப்பாசிட்டி வந்து பாகிஸ்தான் சைடு கிட்ட இல்லாததுனால ரன் வரலையா, இல்ல பியூர்லி பிச் கண்டிஷன் தானா? இல்ல இல்ல, நான் பியூர்லி பிச் கண்டிஷன்ஸ் மட்டும் சொல்ல மாட்டேன். ஸ்மார்ட்னஸ், என்னதான் பிச் கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அந்த பிச் கண்டிஷன்ஸை நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பிச் கண்டிஷன்ஸ் இப்படி இருக்கும், அதை கரெக்டாக நம்ம நம்ம அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு பிக் பண்ணணும். அந்த பிச் கண்டிஷன்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்ட்ரென்த்துக்கும் போகணும். ஓகே. அதை வந்து நம்ம நம்ம பிளேயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியா பண்ணாங்க. ஸோ புரியுது. அதனால தான் வந்து அவங்க பவர் பிளேக்கும் நம்ம பவர் பிளேக்கும் டிஃபரன்சஸ் இருக்கு. இன்னொன்று, ஓகே. நம்ம வி cannot கம்பேர் மேன் டு மேன். அவங்களோட பிளேயர்ஸ்க்கும் நம்ம பிளேயர்ஸ்க்கும் லைக் சம டிஃபரன்சஸ் இருக்கு. அதனால தான் அவங்க அவங்க தேர் ட்ரைங் அவுட். இப்போதான் வந்து இந்த ஒரு அப்ரோச்சை ட்ரை பண்றாங்க. இது ஒரு புது அப்ரோச். புரியுது. அவங்களுக்கு வந்து எடுத்தோடனே அடிச்சு ஆடணுங்கிற ஒரு இது வந்து போனாலும் விக்கெட் போனாலும் பரவாயில்ல, அக்ரெசிவ் ஆடணும்னு இது பண்ணாங்க. பட் அவங்க வந்து தே காட் அப் இன் பிட்வீன். புரியுது. அடிக்க போதா, அடிக்க போனா விக்கெட் போயிருது, சரி ரன்னு போனா இன்னும் ரொம்ப இதா டாட்டா போயிட்டு இருக்கு. அந்த ரொட்டேஷன் இருக்கு பாரு, அது அவங்களுக்கு அந்த நியூசன்ஸ் தெரியல. புரியுது. அண்ட் இந்த கிளீன் ஹிட்டிங், எந்த பால அடிக்கணும் எந்த பால மிஸ் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கு. புரியுது. இப்ப அபிஷேக் சர்மா வந்து அவனோட பேட் ஸ்விங், பேட் ஸ்விங், அதை பெர்ஃபெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டான் அகைன்ஸ்ட் ஷைன் அஃப்ரிடி. ஷைன் அஃப்ரிடி ரொம்ப புவரா போட்டான். டு பி ஃப்ராங்க் ம். வந்து நம்ம பவுலர்ஸ் எக்ஸ்ட்ரானரியா போட்டாங்க. பிச்சும் மேட்டர், லைக் அவங்க எல்லாமே மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி டாஸ் வின் புரியுது. பண்ணி பேட் பண்ணது ஒரு மிஸ்டேக். லைக் மேபி அவங்க ஒரு போட்டு, அண்ட் ஷைன்ஷா அஃப்ரிடியும் அவன் வந்து இந்த பிச்சை அவன் கரெக்டா யூஸ் பண்ணிக்கல. புவர் ஓகே. லெங்ஸா போட்டான், ரொம்ப வைடர்ல. இப்ப அபிஷேக் சர்மாக்கு பேட் ஸ்விங் இருக்கிற போதுக்கு அவனுக்கு ஃபுல்லர் லெங்க்த்ல அந்த தேர்ட் மேனே ஆள் இல்லாம வந்து ஒரு பால் வச்சான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. அவனுக்கு ரொம்ப ஒரு பிளானிங்கே இல்லை, ரொம்ப வைட் ஆஃப் த இதை போட்டான். ஸோ ஈஸியா இருந்துச்சு இவனுக்கு ரீச் அவுட் பண்ணி அடிக்கிறதுக்கு. அவன் லிட்டரலா ஷைன் ஷாஃப்ரடியே டார்கெட் பண்ணான். ஐ திங்க் 23 ரன்ஸ் 2 ஓவர்ஸ்ல அடிச்சான்னு நினைக்கிறேன். 23 ஆர் ம். 25, நாட் ஷுர் அபவுட். சம்திங் அரௌண்ட். கிளி கிளி இப்போ நீ கிழிச்சான் அவன். நீ சொன்னதுனால எனக்கு ஆக்சுவலி இன்னொரு கொஸ்டின் தோணுது. இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து ஓப்பனிங்ல அபிஷேக் சர்மான்னு ஒரு பேட்டர் இருக்கான். ஹீ இஸ் த ஒன் ஹூ கோஸ் புல் ஆன், அந்த மாதிரி ஒரு பேட்டர்னு வச்சுக்கலாம். கில் வந்து கொஞ்சம் ஹீஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி அந்த அந்த ரோலை வந்து கில் செகண்ட் ஃபிடில் ப்ளே பண்ணுவான். பட் பாகிஸ்தான்ல அபிஷேக் சர்மா மாதிரியான ஒரு பேட்டரி இல்லையா ஓப்பனர்ல டாப்ல? இல்ல, ஆக்சுவலா ஃபுல் ஆன். அவனுக்கு அபிஷேக் சர்மா மாதிரியான ஒரு பிளேயர் கிடையாது அவன் நமக்கு. ஏன்னா இன் இன் கரண்ட் T20 ஆல் ஓவர் த வேர்ல்டுல பார்த்தா ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் அபிஷேக் சர்மாக்கு தான் இருக்கு. மினிமம் 500 ரன்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேன், ஹையர் ஸ்ட்ரைக் ரேட் அபிஷேக் சர்மா. நெக்ஸ்ட் தான் டிம் டேவிட்லாம் வரான். ஸோ ஓகே. ஓ. அப்பனா பார்த்துக்கோ அபிஷேக் சர்மாவோட குவாலிட்டி. ஆல்மோஸ்ட் புரியுது. 200 ஸ்ட்ரைக் ரேட், 193 194 ஸ்ட்ரைக் ரேட் பா. வச்சிருக்கான். அந்த மாதிரி பாகிஸ்தான்ட்ட கிடையாது. அவன்கிட்ட இருந்தவன் அந்த அசான் நவாஸ் தான். அதை குல்தீப் துண்டா போட்டு விக்கெட் எடுத்தான், எக்ஸ்ட்ராடனரியா போட்டான். ஆக்சுவலா அந்த குல்தீப் அந்த ஒரு ஷட் டவுன் ஓவர் போட்டதுக்கு அப்புறம் அப்புறம் வந்து ஒரு கூகுளி போட்டான் வேற. கூகுளி போட்டு விக்கெட் இவனை நவாஸ் எடுப்பான் சூப்பரா. ஓகே. அந்த ம். இவனுக்கு இந்த ஃபரான் அவங்க நேரம் நின்று அவன் தான் கட்டையை போட்டு நின்றுட்டு இருந்தான். 40 ரன் ஆமா. கொஞ்சம் கொஞ்சம் தேட்டி இருந்தான். அவனுக்கு அப்படியே பால், அதாவது நம்ம வேரியேஷன்ஸ் பாரு, நம்ம பவுலர்ஸ் யூஸ் பண்ண வேரியேஷன், அவனுக்கு வந்து அப்படியே டுவர்ட்ஸ் த வைடர் ஆஃப் த கிரீஸ்ல பாலை போட்டான், ஃபிளைட் பண்ணி விட்டான், புரியுது. விக்கெட் வந்துச்சு நமக்கு. ஸோ இந்த ஒரு மேட்டர் இருக்கு. அப்ரார் அகமத் எக்ஸ்ட்ராடனரியா பண்ணான் இன்னைக்கு, சூப்பரா அவன் கண்ட்ரோல் பண்ணான். நீ கேட்ட இதுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, லைக் அவங்க கிட்ட வந்து வெரி பாட்டா விக்கெட், ஒரு பாட்டா ஃபிளாட் விக்கெட்ஸ்ல இருந்துச்சுன்னா சயீம் அயூப் மாரி பிளேயர் வந்து இன்னும் ரன் அடிக்க இருந்திருக்கலாம். ஈவன் முகமது ஹாரிஸ் மாரி பிளேயரு, அசான் நவாஸ், இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வெளில தெரிஞ்சிருக்கலாம். பட் ஸ்டில் லேக்கிங் தான். வெரி அந்த டிஃபரன்ஸ் இருக்கு, மார்ஜின் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கு. அபிஷேக் சர்மா பிளேயர் அவங்கள்ட்ட கிடையாது தான். புரியுது. ஓகே. இன்கன்சிஸ்டன்சி, அதுதான் பிரச்சனை. அவங்க கிட்ட இருக்கிற பெரிய டிராபேக் இன்கன்சிஸ்டன்சி. நம்ம அபிஷேக் சர்மாவே இன்கன்சிஸ்டன்ட் லெவலுக்கு சில மேட்ச் விட்டோம்னா அன்கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். ஆனா அவன மாதிரி பிளேயர் வந்து இன்னைக்கு மேட்சும் சரி போன மேட்சும் சரி அவ்வளவு இம்பாக்ட் கொடுத்துருக்கான். ஐ திங்க் T20 ஃபார்மேட்டுக்கு அபிஷேக் சர்மா மாதிரி ஒரு அப்படிதான். பிளேயர் எனி பிளேயர் டீம் நீடட். கண்டிப்பா தேவை. அது அவன் நோ அவன் நம்பர் டவுட்ஸ். 1, அவன் தான் லிஸ்ட்ல இருப்பான். அந்த மாதிரி பிளேயர் தேவை. கண்டிப்பா. அன்னைக்கு டேல அவனுக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா காலி பண்ணிடுவான். கண்டிப்பா. அது நம்ம
இஸ் எ எஸ்ஆர்எச் மேட்ச் வின்னர். பார்த்துருக்கோம். எஸ்ஆர்எச் அதேதான். பார்த்துருக்கோம். ஐ திங்க் நம்ம இன்னும் 245 டிஃபரெண்ட். சேஸ் பண்ணுவாங்களே, அந்த இதுல அவன் ஒன் மேன் ஷோ பண்ணிருப்பான்ல, 150 ரன்ஸ் நம்ம எக்ஸாக்ட்லி அடிச்சிரு. எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் பிஎஸ்எல்லும் ஐபிஎல் அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சுன்னா மேபி பாகிஸ்தான் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். பட் லெட்ஸ் நாட் கோ அவுட் ஆஃப் டாபிக். இல்ல, நம்ம லெட்ஸ் நம்மளோட ஸ்டிக் ஆன் டு திஸ் மேட்ச். என்னன்னா நம்ம டேலண்ட் பூல் அந்த அளவுக்கு இருக்குப்பா. யா தட்ஸ் ட்ரூ. பிஎஸ்எல்லும் ஐபிஎல்லும் கம்பேரே பண்ண முடியாது. ஐபிஎல் எந்த லீக்லயுமே கம்பேர் பண்ண முடியாது. த ரீசன் தட்ஸ் ட்ரூ. என்னன்னா நம்மளோட டேலண்ட் பூல் அப்படி. அண்ட் நம்மளுக்கு வந்து இந்தியா ஏக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொரு பிளேயர்ஸும். ஒரு சீசன் மிஸ் அவுட் பண்ணா ஒரு பிளேயர் மிஸ் ஆயிடுவான். இப்ப ஸ்ரேயா சேர் மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் மிஸ் ஆகுறான், ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர் மிஸ் ஆகுறான். ஸோ அப்படின்னா பார்த்துக்கோ நம்மளோட டேலண்ட் லெவல் எப்படி இருக்கு. டொமஸ்டிக் தட்ஸ் ட்ரூ. மேட்சஸ், ஒவ்வொரு துலீப் ட்ரோஃபியா இருக்கட்டும், ரஞ்சி ட்ரோஃபியா இருக்கட்டும், ஸோ அந்த லெவலுக்கு நமக்கு இருக்கு. ஈவன் நம்மளோட லோக்கல் T20 லீக், டிஎன்பிஎல்லா இருக்கட்டும், கேபிஎல்லா இருக்கட்டும், டெல்லி பிரீமியர் லீகா இருக்கட்டும், யூபியா இருக்கட்டும், பஞ்சாப், எல்லாத்துமே பார்த்தோன்னா குவாலிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ட்ரூ. அதான். யா லெட்ஸ் கெட் பேக் டு த டாபிக். அதான் இப்போ ஓவராலா மேட்ச் ஓகே. போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்ததா தேவா? நான் பார்க்கல. டிட் சம்திங் ஹேப்பன் தேர்? நம்ம இன்னைக்கு ஆக்சுவலா ஹேண்ட் ஷேக் எதுவும் நடக்கல. அது டாஸ்க்கும் சரி, கவனிச்சேன். மேட்ச் முடிஞ்ச அப்புறம் ஹேண்ட் ஷேக் எதுவும் கிடையாது. அண்ட் சூரியகுமார் யாதவ் நம்ம கேப்டன் எக்ஸ்ட்ரானரியா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கான். அன்னைக்கு அவனுக்கு பர்த்டே வேற. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, ஓகே. இது இந்தியா டீமுக்கு நான் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறேன், இந்தியாவுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறேன். அண்ட் ஈ டெடிகேட் திஸ் வின் டு அவர் இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் அண்ட் விக்டிம்ஸ் ஆஃப் த பால்காம் அட்டாக். அவங்களுக்கு இது பண்ணியிருக்கான். ஓகே. இட் இஸ் எ வெரி குட் திங். ஒரு நல்ல ஒரு குட். அண்ட் வி ஆர் மேக்கிங் எ ஸ்டேட்மெண்ட் இன் இன்டர்நேஷனல் அரேனா. ஸோ இட் இஸ் குட். ஐ திங்க் இட்ஸ் வெரி, என்ன சொல்றது, ஒரு குட் ஆர் ஹார்ட் வார்மிங் டு சி சச் அ ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் ஒரு இந்தியா மாதிரியான ஒரு டீமோட ஒரு கேப்டன், அந்த மெயின் பிளேயர், கேப்டன்ங்கிற பிளேயர் கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் வரது. இட்ஸ் as you said, இது ஒரு ஸ்டேட்மெண்ட்னே கூட நம்ம வச்சுக்கலாம். கரெக்ட். So it's very good நியூ to இந்தியா. Yeah, I think boycott is not the இது, but we should make a statement. அதுதான் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லுவேன். Which is what Sky has done rightly. நம்ம அந்த ரொம்ப இதுக்கு போனா, பொலிட்டிக்கல் இதுல போனா, கவர்மெண்ட் டிசைட் பண்ணிடுச்சு we will not participate on bilateral. நம்ம வந்து மல்டிலேட்டரல் இதுக்கு டோர்னமெண்ட்ஸ்லாம் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா பார்த்தா ஒலிம்பிக்ஸும் வருது. ஸோ ஒலிம்பிக்ஸ் கிரிக்கெட் நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரண்ட் ரன்னர். ஒலிம்பிக் கிரிக்கெட்ல வந்து லைக் ஒலிம்பிக்ஸ்ல வந்து கிரிக்கெட் இன்க்ளூட் பண்ணணும்னு நம்ம தான் வந்து நிறைய சஜஸ்ட் பண்ணோம். ஸோ நம்ம பாய்காட் மாதிரி பண்ணோம்னா அது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும் ஒலிம்பிக்ஸ் அந்த இதுக்கு கிரிக்கெட் போறது. ஸோ அதனால வந்து வி தாட் இன் ரொம்ப என்ன சொல்றது, ஓவராலா திங்க் பண்ணி லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல திங்க் பண்ணி இது பண்ணிருக்கோம். தட்ஸ் இட். அந்த இதுதான். Good to see. I think most expected match முடிஞ்சிச்சு. மேபி சூப்பர் 4ல again will be facing நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அதான் திருப்பி அதே மாதிரி தான் என்னோட இது வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட். அந்த மாதிரி தான் ஃபைனல்ஸும் பாப்போமா இல்ல ஃபைனல்ஸ் வேற ஏதாவது டீம் எதிர்பார்க்கலாமா? எனக்கு டீம் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல தெரியல, போதான். ஐ திங்க் ஸ்ரீலங்கா நல்லா இருக்கு, ஆடினாங்க, நல்லா டீசெண்டா ஆடினாங்க. ஆப்கானிஸ்தானும் நல்லா ஆடி இருக்காங்க. பார்ப்போம், போதான் தெரியும் நமக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய. எப்படி நம்மளே கவர் பண்ணுவோம் எல்லாத்தையும். கண்டிப்பா நம்ம கவர் பண்ணுவோம் அப்கமிங் வீடியோஸ் இதுல. அதான். ஓகே. அதான். Yeah, fine, Bala. I think that's it for today's discussion. Thanks for joining the video. Yeah, guys, as usual, எப்பயும் போல தான் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட்டுக்கு. உங்க ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. So we will try to improve. Thank you. Yeah, கண்டிப்பா. Thank you all guys. Thank you guys. Bye.